نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال رسول الله صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ வல்லமையும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய வணங்கப்பட தகுதியான படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுக்கு அனைத்து போலும் உரித்தாவற்றும். வார்த்தையிலே சிறந்த தெளிவான வார்த்தை படைத்த வல்லனுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டலிலே உன்னதமான முன்மாதிரியான வழிகாட்டல் நபிம இறுதிய அனுப்பப்பட்ட இறை தூதர் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழியாற்று என்றும், மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய அனைத்து அனுஷ்டானங்களும் பித்அத்துக்கள், அனைத்து பித்அத்துக்களும் வழிகேடுகள், வழியடி இறுதிய நரகத்தின் பால் இட்டுச் செல்லும் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை இந்த புனிதமான தருணத்திலே ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, நாமெல்லாம் ஃபர்து ஐன் அந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி படைத்த வல்ல நாயனுக்கு மிகவும் விருப்பமான இடங்கள் ஒன்று அந்த பள்ளியிலே நாமெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அதே போல நாளை மறுமை நாளில் படைத்த வல்ல நாயகன் எங்கள் அனைவரையும் மஹ்ஷருடைய மைதானத்திலே ஒன்று சேர்ப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட இக்கட்டான இந்த தருணத்தில் படைத்த வல்ல நாயகன் அரசுடைய நிலை 7 கூட்டத்தாருக்கு வழங்குகின்றான். அந்த நிலை பெறக்கூடிய பெரும் பாக்கியசாலிகளாக நானும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகளும் நீங்களும் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையை விதியாக்க வேண்டும் என இனிய பிரார்த்தனையுடன், அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்திலே மிக முக்கியமான ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது. அல் குர்ஆனின் மகிமையை உணர்ந்து கொள்வோம் என்ற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது. உண்மையில் இந்த தலைப்பு எங்களுக்கு மத்தியில் அதிகமாக பேசப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், தற்போதைய உலக நிலவரத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் ஏதோ ஒரு நோக்கிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். அது வியாபாரமா இருந்தாலும் சரி, அதே போல கல்வி சார்ந்த விடயங்களாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ஒரு வித்தியாசமான போக்கிலே செல்லக்கூடிய ஒரு தருணத்தை நாங்கள் கண்மூடாக பார்க்கின்றோம். அந்த அடிப்படை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்துக்கும் தீர்வுகளை கையிலே தந்திருக்கின்றது. நபியலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்ற நேரத்தில் தரக்து ஃபீக்கும் அம்ரைன், உங்களிடம் 2 விடயத்தை நான் விட்டு சொல்றேன். அந்த 2 விடயங்கள் நீங்க பின்பற்றும் காலம் எல்லாம் நீங்கள் வழியெடுக்கப்பட மாட்டீர்கள், நேரான வழியிலே இருப்பீர்கள் என்ற விடயத்தை நபியலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த மக்களை பார்த்து சொல்றாங்க. அப்ப நான் விலகிக் கொள்ளணும். அந்த 2 விடயத்தை பொறுத்த வரைக்கும் முதலாவது கிதாபுல்லாஹ் வ சுன்னதி, அல்லாஹ்வுடைய வேதமான அல் குர்ஆன். இரண்டாவது நபிகளுடைய வழிகாட்டு என்று சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முழுவதுக்கும் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இந்த அல் குர்ஆன் அஸ் சுன்னா. குர்ஆனை பற்றி பேசுகின்ற பொழுது சுன்னா மறுக்கப்படும் அர்த்தம் கிடையாது. ஏனென்று சொன்னால் சில நபர்கள் இருக்கிறாங்க, குர்ஆனை மாத்திரம் பின்பற்றக்கூடிய சமூகம் இருக்கின்றது. அதனால் குர்ஆனை பற்றி பேசுகின்ற பொழுது
ஹதீஸ் மறுக்கப்படுகின்ற கருத்துக்கு நாங்கள் போகக்கூடாது. தலைப்பு அல் குர்ஆனுடைய மகிமையை உணர்ந்து கொள்வோம் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த அளவுக்கு என்று சொன்னால் என்கிற சமூகத்தை நாங்கள் பார்க்கலாம். குர்ஆனை வாய் ரீதியா புறக்கணிக்காவிட்டாலும் செயல்கள் ரீதியா அல் குர்ஆனை விட்டு தூரமாகக்கூடிய சமூகத்தை பார்க்கிறோம். சில நேரங்கள் எந்த விதமான வழிகாட்டல்களையும் குர்ஆனில் பார்ப்பது கிடையாது. ஒருவன் திருமணம் முடிப்பதாக இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கட்டுக்கோப்பான சட்ட விதிகளை அல் குர்ஆனில் காட்டியிருக்கிறான். அனைத்துக்கும் வழிகாட்டல் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கின்றது. ஆனால் சமூகத்தை பார்க்கிறோம், அல் குர்ஆனை ரோல் மாடலாக அதை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வீதம் மிச்சம் குறைவா இருக்கிறது. அதிகமான பிற வாழ்க்கையை பார்க்கிறோம், அதிகமான நெருக்கடிகள், குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், வித்தியாசமா ஸ்ட்ரெஸ்களை அனுபவிக்கின்றார்கள். இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணம் அல் குர்ஆனை விட்டு நாங்க தூரமா போறோம். அதான் மிக முக்கியமான காரணம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்களை ஒட்டுமொத்த சமூகத்தை பார்த்து சொல்றான், ஒமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் வங்கா. யார் என்னுடைய திக்ரை புறக்கணிக்கின்றாரோ, திக்ர் என்று சொன்னால் அல் குர்ஆனை பார்த்து மீளக்கூடிய வசனம். யார் அல் குர்ஆனை புறக்கணிக்கின்றார்களோ அவர்கள் 2 விதமான சோதனையை கொடுப்போம். அதுல ஒன்று, இந்த உலகத்தில் அவர்களுக்கு நெருக்கடி கடமையாகும். அனைத்து விதமான நெருக்கடிகளையும் கொடுப்போம். பொருளாதார பிரச்சனை வரும், இல்லற வாழ்க்கை பிரச்சனை வரும், கல்வியில பிரச்சனை வரும். காரணம், என்ற திக்ரை புறக்கணித்தது முதலாவது தண்டனை உலகத்தெல்லாம் கொடுப்பான். மறுமை என்ன தெரியுமா கொடுப்பான்? வனஹ்ஷுரு யௌமல் கியாமத்தி அமா. நாளை மறுமை நாளில் அவளை கண்கூடுதலாக எழுப்பாட்டுவோம். உலகத்தில் நல்ல பார்வையுள்ளவனா இருப்பான், எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவனா இருப்பான். பார்க்க வேண்டிய குர்ஆனை பார்க்காத காரணத்தினால் அவனுடைய கண்ணுக்கு எந்த விதமான சக்தியை கொடுக்க மாட்டான். நாளை மறுமை நாளில் அவனை கண்கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுப்பாட்டுவான். அதை அவதானித்த அந்த மனிதன் ஆச்சரியமா அல்லாஹ் பார்த்து கேட்பான், ரப்பே ஏனப்பா என்னை கண்கூட எழுப்பாட்டினீங்க? வகுந்து பசீரா, நல்லா பார்த்து கொண்டிருந்தனே, ஏன் கண்கூட எழுப்பாட்டினீங்க என்ற அடிப்படையில் மனிதன் புலங்குவான், அதே போல புலம்புவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், கதாலிக், அப்படித்தான். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் உன்னை தேடி அல் குர்ஆனின் வசனங்கள் வந்தது, நீ என்ன செய்து விட்டாய்? அது அனைத்து நீ மறந்து விட்டாய். எனவே இந்த மறுமை நீ மறக்கடிக்கப்பட்டவனாகவும் கண்குடா எழுப்பாட்டி விட்டிருக்கிறோம் என்ற காரணத்தை ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல குறிப்பிட்டு காட்டுறான். அன்பானவர்களே, அல் குர்ஆனுடைய மகிமையை ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் எங்களுக்கு சொல்லி காட்டுறான். அதை நாம் புறக்கணிச்சிட்டோம் என்று சொன்னால் இந்த உலகமும் எனக்கு ஒரு நெருக்கடி, மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை கண்கூட எழுப்பாட்டுவான் என்ற விடயத்தை ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கையா ஒட்டுமொத்த சமூகத்தை பார்த்து சொல்றான். அதிகமான பேரை பார்க்கலாம், இந்த உலக வாழ்க்கையில் அதிகமான சவால்களை எதிர்கொள்றாங்க. படிக்கிற பிள்ளைகளை இருக்கலாம், தற்போது ஓலவலை எதிர்கொள்ளக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதிகமா வருவது இந்த ஸ்ட்ரெஸ், அதாவது உள்ள ரீதியா வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு குழப்பம், மன அழுத்தம். அதே போல கணவன் மனைவி முடிச்சால் புரிந்துணர்வு கிடையாது, பிரிந்து போகக்கூடிய, அதாவது இன்று முடிச்ச நாளைக்கு பிரிவு, இன்று முடிச்ச 1 மாசத்துக்கு பிறகு பிரிவு, வீட்டிலே பரக்கத் கிடையாது, மிகப்பெரிய சொத்துக்களுக்கு உடைமையாளர், அதிகமாக சொத்துக்கள் தன்னுடைய பெண்ணுக்கு இருக்கின்றது, ஆனால் சந்தோஷம் கிடையாது, சிரிப்பு முகத்திலே கிடையாது. அதிகமான பேரை பார்க்கிறோம். சில பேர் யாருக்கும் தெரியாம கவுன்சிலர்களை தேடுறாங்க. ஏன்? உள்ளத்துக்கு ஒரு திருப்தி கிடைக்கணும். ஏன் நான் இப்படி இருக்கிறேன் என்ற ஒரு கேள்வியை தேடி அதிகமாக வெளியே போறாங்க. அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கையில அதுக்காக தீர்வு வச்சிக்கிறான். ஈமான்தாரை பார்த்து ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், அல்லதீன ஆமனு, இந்த ஈமான்தாரில் இருக்கிறாங்களே, எதிர தெரியுமா உள்ளத்துல அமைதி பெறுவாங்க. தத்மஇன்ன குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய நேரத்தில் வத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய அந்த காரியத்தில் உள்ளங்கள் அமைதி அடைகின்றது.
அதில் மிக முக்கியமாக ஞாபகப்படுத்த அல் குர்ஆன் அது மிகப்பெரிய திருப்தியை கொடுக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் சொல்லிவிட்டு அடுத்த கட்டம் சொல்றான், மனிதர்களே அறிஞ்சு கொள்ளுங்க, தெரிஞ்சு கொள்ளுங்க, அல்லாஹ்வை ஞாபகம் ஊட்டுவதில் தான் உள்ளத்துக்கு ரிலாக்ஸ் இருக்குது, எல்லாத்துக்குமா தீர்வு இருக்குது. நீங்க மனக்குழப்பமா, நீங்க சைக்காலஜி எப்படி நீங்க தேடி போனாலும் அது ஒரு மாசத்துக்கு ஓகேயா இருக்கும், வாழ்நாள் முழுவதும் இருக்காது. அதுக்கு மிகப்பெரிய ஆப்ஷன் நீங்க குர்ஆனோட அல்லாஹ்வுடைய திக்ர் நீங்கள் நெருக்கப்படுத்திக் கொள்றது. அந்த திக்ரில் உயர்ந்த திக்ரு அல் குர்ஆனோட தொடர்பு நாங்க பார்க்கணும். அன்பானவர்களே, சில பேரை பார்க்கிறோமா இல்லையா, ஒரு வித்தியாசமா நோய் இருக்குது. சில நோய்களுக்கு பாமசில மருந்துகள் எடுக்கலாம், காய்ச்சலா அதுக்கு டேப்லெட் இருக்குது, தலவர்த்தமா டேப்லெட் இருக்குது. சில நோய்கள் இருக்குது எந்த மருத்துவத்தாலும் குணப்படுத்த முடியாது. என்ன நோய்? இந்த பொறாமை என்ற நோய், அதே போல கர்வம் என்ற நோய், அதே போல பேராசை என்ற நோய், அடுத்தன பார்த்தால் வைத்தறிச்சல், அடுத்தன போய் தப்பா யோசிக்கிறது. இந்த நோய்க்கு எந்த பாமசன் டேப்லெட் கிடைக்காது. இதுக்கு மிக முக்கியமான டேப்லெட் அல்லாஹ் ரப்புல் சொல்லி காட்டான், ஒரு நஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉ வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். இந்த குர்ஆன் இருக்கிறது வெறுமனே ஆன்மீகத்தை மாத்திரம் இலக்காக கொண்ட ஒரு வேதம் கிடையாது, அதாவது மர்மியை மட்டும் இலக்காக கொண்ட ஒரு வேதம் கிடையாது. உலகத்தில் நீ பொறாமைப்பட்டவனா இருக்கிறாயா? அடுத்தவன சொத்த கண்ணு நீ பொறாமைப்படுகின்றாயா? அவனை கட்டியதை பார்த்து பெரிய பொறாமை கொள்றான், அவன் சொத்தை கண்டு பொறாமை கொள்றான், அவன படிப்பை கண்டு பொறாமை கொள்றான், அவனுக்கு எதிராக விடயங்களை செய்கின்றான். அவனுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வு அல் குர்ஆன் என்ற விடயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பொறாமை கூடுதா, அல் குர்ஆனை ஓதுங்க, அல் குர்ஆனை படிங்க, அதன் மூலமா பொறாமை நீங்க குறைச்சு கொள்ளுங்க. அதுதான் மிக முக்கியமான மருத்துவத்தை ரப்புல் சொல்லி காட்டுறான். ஒரு இமாம் சொல்லி காட்டாரு, யஹ்யா இப்னு முஐன் என்று சொல்லப்படக்கூடிய இமாம், ஹதீஸ் துறையிலே பேசப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு இமாம். அந்த இமாம் என்ன சொல்றாரு தெரியுமா? நண்பரை பார்த்து சொல்றாரு, நண்பரே எனக்கு ஒரு வீட்டை பாருங்க, அந்த வீடு எப்படி தெரியுமா இருக்கணும்? பக்கத்துக்காரன் பொறாமக்காரன் ஆகி கூடாது, பக்கத்து வீட்டுக்காரன் குதர்க்கம் பேசக்கூடிய அறிக்க கூடாது, பக்கத்து வீட்டுக்காரன் பேராசி பிடிச்ச அறிக்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் எனக்கு ஒரு வீடை பாருங்க. அப்ப யஹ்யா இப்னு முஐனுடைய இமாம் அந்த இமாமை பிடிச்சிட்டு, அந்த இமாமுடைய நண்பர் அந்த இமாமை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் அவர் கேட்ட இடத்தை காட்டுகின்றார். என்ன இடமா இருக்கும் சகோதரர்களே? அவர் கேட்டது பொறாமைக்கார இருக்கக்கூடாது, குதர்க்கம் பேசக்கூடிய இருக்கக்கூடாது, பேராசை பிடிச்ச இருக்கக்கூடாது, அனைத்திலும் ஈழேற்றம் பெற்ற உள்ளத்தை கொண்டவன் இருக்க வேண்டும். அவனுக்கு பக்கத்தில் எனக்கு ஒரு வீடை பாருங்க என்று சொல்லுகின்ற நேரத்தில் அந்த இமாமுடைய நண்பர் ஒரு இடத்தை காட்டுகின்றார். அந்த இடம் மையவாடி, அந்த இடம் மையவாடி. இங்க கேட்கக்கூடிய காணில் வீடு கட்டணுமா? அப்படி கட்டணுமா இருந்தால் இந்த மையவாடி போய் கட்டிக்கொள்ளுங்க. இங்கதான் பேராசை பிடிச்ச இருக்க மாட்டான், இங்கதான் பொறாமை பிடிச்ச இருக்க மாட்டான். எல்லாத்துக்கும் ஈடேற்றமான இடம் இந்த மக்பரா என்ற விடயத்தை அந்த இமாமுடைய நண்பர் சொல்லி காட்டுறாரு. அதே நிலவரம் தான் என்கிற சமூகத்தில் இருக்குது. சில பேரை பார்க்கலாம், எப்ப தெரியுமா குர்ஆன் தேவைப்படும்? சில பேருக்கு குர்ஆன் ஒரு இடத்துல தேவைப்படும். எப்ப தேவைப்படும் தெரியுமா? தண்ட கருத்தை ஜெயிக்கணும். நான் விடயத்தை சொல்லிட்டேன்னா அதுக்கு தான் குர்ஆனை தேடுறது, அதுக்கு தான் ஆதாரத்தை பார்க்கிறது. அது இல்லாமல் எனக்கு எதிராக ஒரு வசனம் வந்துட்டு வச்சுக்கொள்வோம், அது அவன் கண்ணுக்கு விளங்காது, அதை அவன் பார்க்க மாட்டான். அவனுக்கு தெரிவதெல்லாம் அவனுக்கு சாதகமான கருத்துக்கு எதெல்லாம் ஆதாரமாக அல் குர்ஆனிய வசனங்கள் வருகின்றதோ அதுதான் அவனுக்கு தேவைப்படும். இது யாருடைய பண்பு? யஹூதியுடைய பண்பு, நஸ்ரானியுடைய பண்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எப்படி தெரியுமா? யஹூதியுடைய மிக முக்கிய பண்பாடு இருக்குது, அவனுடைய வேதத்தை முழுமையாக ஈமான் கொள்ள மாட்டாங்க. ஒரு பகுதி ஈமான் கொள்வார்கள், அது அவர்களுக்கு சாதகமா இருக்கும். மற்ற பகுதியை மற்ற பகுதி அவர்கள் நிராகரிப்பார்கள்.
அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அவர்களுடைய தண்டனையை சொல்லி காட்டிய நேரத்தில் இந்த உலகத்திலும் மறுமையிலும் தண்டனையை சொல்லி காட்டுறான். இந்த உலகத்தில் அவனுக்கு நாங்கள் இழிவை கொடுப்போம், இந்த உலகத்தில் இழிந்தவனாயிருப்பான். அதே போல நாளை மறுமை நாளில் கடுமையான தண்டனை கொண்டு சோதிக்கப்படுவான் என்ற விடயத்தை ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதே பிரச்சனை சமூகத்தில் இருக்குது. ஒரு உரை ஒன்று நிகழ்த்தப்பட்டு சொன்னால் சில பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் மார்க்ஸ் போட ரெடி, ஒரு ஜும்மா கொள்ளக்கூடிய மௌலைமார்கள் மார்க்ஸ் போட ரெடி. இவர் ஸ்பீச் நல்லா இருந்துச்சு, நல்ல சிறப்பா பேசினாரு, நிறைய பேருக்கு அடிச்சு பேசினாரு. சில பேர் இன்றைக்கு திருந்திடுவான், அப்படி சில பேர் அளவுகோல் போடுறது. இன்னும் சில பேர் இருக்கிறான், எப்படி தெரியுமா, இன்றைக்கு ஒரு ஜும்மா உரையை கேட்டுட்டாங்கன்னு சொன்னால் அந்த நேரம் யோசிக்கிறது, இவன் வந்தானா, அவன் வந்தானா, அவன் வந்தால் இவனுக்கு பட்டிக்கும், அவன் வந்தால் இவனுக்கு எதிராக மோளை பேசினார் என்று சொல்லி அதிகமான சமூகங்கள் இருக்கிறாங்க. அன்பானவர்களே, சஹாபாக்களை பாருங்க, இது அல் குர்ஆனிய சமூகம் என்று சொல்றது. சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வசனம் இறங்கிட்டுன்னு சொன்னால் இது அவனுக்கு இறங்கிச்சு, இது இவனுக்கு இறங்கிச்சுன்னு சொல்லி பிரிச்சு போட மாட்டாங்க. இறங்கிட்டுன்னு சொன்னால் அல்லாஹ் என்ன பார்த்து கேட்கிறான். ஒரு சஹாபி செஞ்சாரா இல்லையா, அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மிகப்பெரிய செல்வந்தர். அவரிடம் பெரிய ஒரு சொத்து இருந்துச்சு, பைரஹா என்று சொல்லப்படக்கூடிய தோட்டம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடிச்ச ஒரு தோட்டம். ஒரு வசனம் இறங்குது சகோதரர்களே, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் பிடிக்கக்கூடிய, நீங்க விரும்பக்கூடிய சொத்துக்களை தானம் செய்கின்ற வரை ஈமான் நீங்கள் அடைய மாட்டீர்கள், பூர்ணமா ஈமானை அடைய மாட்டீர்கள் என்று வசனம் இறங்கியவுடன் அந்த சஹாபி யோசிக்கல, இந்த சஹாபியை பார்த்து இந்த வசனம் மீளுது, அந்த சஹாபியை பார்த்து வசனம் மீளுது என்று சொல்லி அவர் அமைதி அறிக்கல. அந்த வசனம் இறங்கியவுடன் தனக்கு எது பிடிப்பு, பைரா என்ற தோட்டம், அதை இஸ்லாத்தின் பேரால் தர்மம் செய்த வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? அன்பானவர்களே, அவரது அல் குர்ஆனிய சமூகம். ஒரு வசனம் இறங்கிவிட்டு என்று சொன்னால் அடுத்த கருத்துக்கு இடம் கிடையாது. உங்களுக்கு தெரியும், இந்த மதுபானத்துடைய வரலாறுகளை தெரியும். ஆரம்பத்தில் மதுபானம் முற்றா தடை செய்யப்படவில்லை. முதலாவது வசனம் இறங்குது, மதுபானத்தின் நல்லது மிதிக்குது கெட்டது மிதிக்குது, நல்லதை விட கெட்டது அதிகம், அது ஒரு வசனம். இரண்டாவது வசனம் இறங்குது, நீங்க தொழுகைக்கு போவதா இருந்தால் போதையோட போகாதீங்க, மதுபானம் குடிச்சிட்டு போகாதீங்க, இரண்டாவது தடை. அல்லாஹ் ரப்பல பாருங்க, பெஸ்ட் கவுன்சிலர் அல்லாஹ் தான், மிகப்பெரிய உளவியல் ஆலோசகர் என்று சொன்னால் அல்லாஹ் தான். அல்லாஹ் எப்படி யோசிக்கிறான்னு பாருங்க, மனிதனுடைய உள்ளத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா முடிவு பண்றான். எப்படி ஒரே அடியில ஹராமாக்கினால் மனித இயல்பு ஒத்துக்கொள்ளாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படித்தரமா ஹராமாக்குறான். முதலாவது மதுபானம் நல்லது மிக கெட்டது மிக்குது, நல்லது கெட்டது கூட. இரண்டாவது மதுபானத்தை குடிச்சிட்டு நீங்க என்ன செய்யாதீங்க, தொழுகைக்கு போகாதீங்க. ஒரு மனிதனுடைய ஒரு நாள் வணக்கத்தை பாருங்க, ஐவேள தொழுகிறோம், சுப தொழுதிட்டத்தை குடிச்சிட்டான்னு சொன்னால் லுகரு வர அவனை குடி இறங்கிடும், நல்ல கெப்பம் நீக்குது. ஆனா லுகரு குடிச்சிட்டான்னு சொன்னால் அசருக்கு தொலைப்போக இயலாது, என்ன செய்யும், போதை முடியாது. அசருக்கு குடிச்சிட்டான் மகரிபுக்கு தொலைப்போக இயலாது, மகரிபுக்கு குடிச்சிட்டான்னு சொன்னால் இஷாக்கு போக இயலாது. அவன் செஞ்ச அந்த காரியத்தை ஒரு நாளுக்கு இஸ்லாம் கொண்டு வருது, சுபோக்கு புறம் மட்டும்தான் குடிக்கலாம். அப்ப இரண்டாவது தடை, மூணாவது தடை இறங்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படித்தரம தடைகளை இறக்குறான். மூன்றாவது தடை, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தானி ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். நிச்சயமா மதுபானம், சூதாட்டம், அம்பு எறிஞ்சு குறிப்பாக்குறது, இது அனைத்தும் ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயல். நீங்க வெற்றி பெறணுமா, இது எல்லாரும் நீங்க விட்டுருங்க. இந்த வசனம் இறங்கிய சகோதரர்களே, சஹாபாக்கள் நிலவரத்தை பாருங்க. அன்றைய காலத்தில் வாட்ஸ்அப் இல்ல, சோசியல் மீடியா இல்ல. ஒரு விஷயத்தை நாங்க ஸ்ப்ரெட் பண்றதா இருந்தால், அதை நாங்க வைரல் பண்றதா இருந்தால், இப்ப சோசியல் மீடியா இருக்குது. அன்றைய காலத்தில் சோசியல் மீடியா வீட்டுக்கு முன்னால ஓதி காட்டுறது. ஒரு வசனம் இறங்கிட்டு வீட்டுக்கு முன்னால
அந்த சஹாபா பெருமக்கள் ஓதி காட்டுவாங்க. அந்த வசனம் இறங்குது. சஹாபாக்கள் நிலவரம் எல்லாரும் குடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. யார வீட்டுல? அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டுல குடிச்சு கொண்டிருக்கிறாங்க. அவரது வீடுதான் அன்றைய காலத்து மதுபான கடை. மதுபானம் ஹராமாக்கப்படுவதற்கு முன்னால் அவ எல்லாம் குடிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஒரு சஹாபி வீட்டுக்கு முன்னால ஓதுறாரு, இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் என்று வரக்கூடிய அந்த வசனத்தை ஓதுகின்றார். உள்ளுக்கு இருந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அனஸ் இப்னு மாலிக் பார்த்து சொல்றாங்க, அனஸ் வெளியே சத்தம் கேக்குது, என்னன்னு போய் பாருங்க. அப்ப வெளியே வந்து பார்க்கிறாரு. அந்த சஹாபி ஓதி காட்டிட்டு சொல்றாரு, அலா இன்னல் ஹம்ர கத் ஹுர்ரிமத், மக்களே தெரிஞ்சு கொள்ளுங்க, இதோட மதுபானம் முற்று பெற்று விட்டது, ஹராமாக்கப்பட்டுட்டு. இந்த வசனம் ஓதியவுடன் அன்பர்களே எங்க நிலவரத்தை பாருங்க. சில பேர் போதை நல்லா ஈடுபடுவாங்க. 10 வருஷமா 20 வருஷமா எத்தனை வருஷமும் காரணம் இருக்கும். ஈடுபட்டவரை பார்த்து போதை ஹராமாக்கப்பட்டுட்டு குடிக்க இயலாது, சிக்கெட் குடிக்க இயலாது, பீடி குடிக்க இயலாது, போதை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை ஹராம் என்று சொன்னாலும் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? நான் இப்ப குடிக்கல, எப்ப குடிக்கிறேன்? 10 வருஷமா குடிச்சிட்டு வாரேன். நான் இப்ப குடிக்கல, 20 வருஷமா குடிச்சிட்டு வாரேன். இப்ப குடிக்கல, சின்னத்து இருந்து பீடி அடிச்சிட்டு வாரேன். எப்படி அப்ப நான் நிப்பாட்டி கொள்றது என்ற கேள்வியும் இருக்குது. அவன் நினைக்கிற நியாயமான கேள்வி என்று. அன்பானவர்களே, நீங்கள் கால் தூசு கூட போகாமலே சஹாபாக்களுடைய காலம், சஹாபாக்கள் முழுக்க முழுக்க குடிபோது இருந்தவர்கள். ஹராமாக்கப்படுவதற்கு முன்னால் அந்த வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டவுடன் அடிச்சடிச்சு நொறுக்கிறார்கள், தூக்கி தூக்கி எறிகிறார்கள். எந்த அளவு சொன்னா ஒவ்வொருத்தர் கையிலையும் மதுபான குவளைகள் இருக்குது. யாரும் யோசிக்கல, இந்த நொடியுடன் மதுபானம் ஹராம், கொஞ்சம் குடிச்சிட்டு வைப்போம் எந்த சஹாபாக்கள் யோசிக்கல. தூக்கி தூக்கி உடைக்கிறார் சகோதரர்களே. அந்த அறிவிக்கூடிய அறிவிப்பாளர் சொல்லி காட்டுறாரு, ஃபஜரத் ஃபீ சிக்கக்கில் மதீனா, மதீனா அனைத்து தெருவோரங்களிலும் மதுபானம் ஓடிக்கொண்டே இருந்துச்சு. அந்த அளவுக்கு மதுபானம் தூக்கி தூக்கி உடைச்சாங்க. இது அல் குர்ஆனிய சமூகம். நான் எங்க சகோதரர் இருக்கிறோம்? நாங்கள்லாம் காரணம் பேசுறோம். இந்த காரணம் உலகத்துக்கு மாத்திரம்தான் பெருமதி. படைச்சவனுக்கு முன்னால் அந்த காரணம் எந்த பெருமதியும் கிடையாது. அன்பானவர்களே, நான் விலகிக் கொள்ளணும். அல் குர்ஆனுடைய சமூகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு வசனம் எத்தனை தடவை தொழுகை பத்தி கேட்கிறோம்? அகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸகா எத்தனை தடவை கேட்கிறோம்? எத்தனை பேர் தொழுகைக்கு வாரோம்? எத்தனை பேர் கேட்கிறோம்? எத்தனை பேர் தொழுகைக்கு வாரோம்? அல் குர்ஆனுக்கு தனி மாநாடு போகுது, அல் குர்ஆனுக்கு தனி இஜ்திமா போகுது, எல்லா நிகழ்ச்சியும் போகுது, எல்லாம் போகுது. நான் பள்ளிக்கு போறேனா? ஒரு கேள்வி கேட்கிறேன், நான் பள்ளிக்கு போறேனா? இந்த ஜும்மா முடிச்சை பார்க்கலாம், அசர் தொழுகை எத்தனை பேர் வாரீங்க? மாஷா பள்ளி முழுக்க ஆக்கள் இருக்கிறீங்க. அசர் தொழுகை நான் பார்த்தோம் சொன்னால் எத்தனை பேர் தொழ வாரோம்? ஆனால் அல் குர்ஆன் என்ற நாங்கள் விரும்புகிறோம். அன்பானவர்களே, பேராலே அல் குர்ஆன் விரும்பக்கூடாது. நபி ரசூல் சொல்லி காட்டுறாங்க, இன்னல்லாஹ யர்ஃபு பிஹாதல் கிதாபி அக்வாமா, நிச்சயமா அல்லாஹ் இந்த குர்ஆனை கொண்டு ஒரு சமூகத்தை உயிர்ப்பிப்பான், கண்ணியப்படுத்துவான். அதே கட்டம் இந்த குர்ஆனை வைத்து சமூகத்தை இழிவுபடுத்துவான். யார் அவர்கள்? குர்ஆனை புறக்கணிச்சவர்கள். எத்தனை வீடுகள் குர்ஆன் ஓதப்படுவது கிடையாது சகோதரர்களே. நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க, யார வீட்டு சொந்த பக்ரா ஓதிப்படுகின்றதோ அந்த நேரத்தை சைத்தான் ஓடி போறான். நடந்து போகும் இல்லை சகோதரர், ஓடி போறான். எத்தனை பேரை வீட்டில் குர்ஆன் ஓதிப்படு, பக்ரா தேவையில்லை. எத்தனை பேரை வீட்டில் குர்ஆன் ஓதிப்படுது. எப்ப நான் ஓதுவோம்? சில பேரை பார்க்கலாம், மௌத்தாயினாதான் குர்ஆன் விரிச்சுப்படும், மௌத்தாயினாதான் குர்ஆன் விரிச்சுப்படும், மௌத்தாயினாதான் குர்ஆன் தொடச்சுப்படும். அந்த அளவுக்கு குர்ஆனை ஒரு விடயத்தை நாம் பயன்படுத்தணுமா இல்லையா? ஜனாசா வீடு, மக்பரா, மையவாடியில் எல்லாம் குர்ஆன் ஓதுவது. அது முடிஞ்சிட்டால் குர்ஆனும் அவர்களும் பல தூரங்கள் ஈக்கிறது. அதுக்காக குர்ஆன் அருளப்படவில்லை சகோதரர்களே. குர்ஆன் என்பது மனநம் ஒரு பக்கம், அதை வைத்து அமல் செய்ய இன்னொரு பக்கம். மனம் விட்டுட்டு அமல் செய்யவில்லை என்று சொன்னால் அதுவும் தவறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவான ஒரு சுன்னாதான், அவங்களே கேள்வி கேட்டுட்டு அவங்களே பதில சொல்றது நபியோட மிக முக்கியமான நடைமுறை. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுது விட்டு சஹாபா பெருமக்களை பார்த்து சொல்றாங்க,
யாரெல்லாம்ப்பா கனவு கண்டீங்க, யாரெல்லாம் கனவு கண்டீங்க கேள்வி கேட்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் யாரும் கனவு காணல. அப்ப நபி அவங்க சொல்றாங்க, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவு எப்படி தெரியுமா இருந்துச்சு? 2 நபர்கள் என்னை கையை பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அப்ப நான் என்ன செஞ்சேன், அப்படியே போனேன். நல்லா விளங்கிக் கொள்ளணும், எங்களை போன்று கனவு நபியோடைய கனவு கிடையாது. அவருடைய கனவு ஒரு வஹி அருளப்படக்கூடிய முறைகள் ஒன்றுதான் கனவுகள் ரீதியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்சிகளை காட்டுறது. அப்ப அந்த அடிப்படையில் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 நபர்களுடன் போய் கொண்டிருக்கிறாங்க. பல நிகழ்வுகளை பார்க்கிறாங்க. நிகழ்வுகள் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த நிகழ்வுகளுக்கு காரணம் சொல்றாங்க. அதுல ஒரு நிகழ்வு தான் ஒரு மனிதன் அப்படியே கீழே படுத்துக் கொண்டிருக்கிறான். அப்போ அவரால் மேலுக்கு போய் என்ன செய்யறான் தெரியுமா? பெரிய பாறங்களை தூக்கி அவர் மேல போடுறாரு. யோசிச்சு பாருங்க, சாதன கல் எறிஞ்சாலே அப்படி கண்ணத்தை பொத்துட்டு போகும். லேசா கல் எறிஞ்சால் இந்த இடத்துல எடை வரும். எவ்வளவு வருத்தம் வரும் சகோதரர்களே. எத்தனை வைத்திர பார்ப்போம். அந்த செய்தியை பாருங்க. பெரிய பாறங்கள் அதை தூக்கி அந்த நபரை மேல தூக்கி போடுறாங்க. அப்ப என்ன நடக்கும்? தலை அப்படி சுக்கு நூறாகும். தலை அப்படி சுக்கு நூறாகும். அல்லாஹ்வுடைய தண்டனையில் ஒரு சுன்னாதான் எதெல்லாம் கருகுமோ அது திருப்பி வரும். அதே போல எது உடைஞ்சிச்சோ அது திருப்பி வரும். தலை சுக்கு நூறாகி திருப்பி என்ன செய்யும்? மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரும். திருப்பி என்ன செய்வார்? தூக்கி தூக்கி போடுவார். இது நடைபெற்றுக் கொண்டே இருக்குது. நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதுக்கான காரணம் சொல்லப்படுது. யார் தெரியுமா? இவங்கெல்லாம் குர்ஆனை எடுத்தவர்கள் சொன்னால் குர்ஆனை ஓதியோ மன்னமிட்டோ ஏதோ குர்ஆனோட தொடர்பா இருந்தவர்கள். அதோட குர்ஆனை அப்படியே மறந்துட்டாங்க. பாடமாக்கினவர்கள் குர்ஆனை மறந்துட்டாங்க. செயல்பாடு குர்ஆனை கண்டவர்கள், குர்ஆனிய பயான்கள் கேட்டவர்கள், குர்ஆனிய விளக்கங்கள் கேட்டவர்கள், அதோட அந்த வாயில முடிச்சிட்டு பழையபடியா இருந்தவர்கள், குர்ஆனியத்துல வாழ்க்கை எடுக்காதவர்கள், அவர்களுக்கு தான் அந்த தண்டனை. அப்படியே வருகின்றது ஐவேளை தொழாமல் தூங்கினவர்கள். யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் தூக்கம். சில பேர் சுபஹ் பாங்கு பக்கத்துல வந்து மைக்க வச்சாலும் விளங்காது, அந்த அளவுக்கு தூக்கம். பெட்ஷீட்கள் நலைகின்ற அளவுக்கு தூக்கம். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த தண்டனையை ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான் மறுமையில். முதலாவது குர்ஆனை அறிந்து அதை மறுத்தவர்கள். யோசிச்சு பாருங்க, குர்ஆனை அறிஞ்சு மறுத்தவர்களுக்கு இந்த தண்டனை என்று சொன்னால், குர்ஆன் பக்காம போகாதவர்கள், குர்ஆனாலே இன்னும் தெரியாதவர்கள், அவங்க எப்படிப்பட்ட தண்டனையா இருக்கும்? அந்த ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. இவ்வளவு காலம் நான் இருக்கிற 50 வயசு 60 வயசு அல்லது 30 வயசு எனக்கு குர்ஆன் ஓத தெரியலன்னு சொன்னால் நான் எவ்வளவு ஒரு கேவலப்பட்டவன் ஆயிப்பேன், எவ்வளவு கேவலமா ஆயிப்பேன். பிசினஸ் நாலேஜ் தெரியுது, எங்க போட்டா எங்க ப்ராஃபிட் வருது தெரியுது. ஆனால் உலகத்துல எங்க போட்டால் மறுமைக்கு ப்ராஃபிட் வருது தெரியாம உலகத்தை கழிக்கிறானே, அவன் எப்படிப்பட்ட துரிஷ்டவாளி அறிப்பான். நிறைய பேர் பார்க்கிறோம், வீடுகள் குர்ஆன் கூட கிடையாது. என்ன செய்யறது? முழுக்க பாடல்கள், ஆடல்கள், அதே போல் நாடகங்கள், இதெல்லாம் போட்டு நினைச்சு கொள்றாங்க. அன்பாளர்களே, ஒரு சஹாபி ஓடி வாராரு. உஸைத் இப்னு ஹுதைர் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி வாராரு. அல்லாஹ்வுடைய தூதரே, நேற்றைய தினம் அறிவிப்புல வருகின்ற சூரத்து பக்ரான்னு வருது, சில அறிவிப்புல குர்ஆன் ஓதினேன் என்று வருது. அப்ப எப்படியா இருந்தாலும் அந்த சஹாபி குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார். ஓதிக்கொண்டிருக்கிற நேரத்தில் முகில்கள், மேகங்கள் அப்படி என்ன செய்ய வீட்டுக்கு மேலால வருது. வந்தவுடன் இந்த அளவுக்கு சொல்லுடைய பயணத்துடைய வாகனம் குதிரை தடமாறுது, ஓட பார்க்குது. அவருடைய மகனான யஹ்யா என்று சொல்லப்படக்கூடிய மகன் பக்கத்தில் தூங்கி கொண்டிருக்கிறார். அவரை குதிரை மிரிச்சிடுமோ என்ற பயத்தில் ஓதுவதை நிப்பாட்டி விட்டேன். சஹாபி சொல்றாரு, குர்ஆன் ஓதினேன், முகில்களுடைய சத்தம் கேட்குது, வானத்தில் ஏதோ சத்தம் ஒன்று கேட்குது, அதை கண்டு குதிரை மிரண்டோட பார்க்குது. அந்த குதிரை ஓடி தன் மகனான யஹ்யாவை மிரிச்சிடுமோ என்று நான் பயப்பட்டு நான் குர்ஆன் நிப்பாட்டி விட்டேன் என்று அந்த சஹாபி நபியை பார்த்து சொல்றாரு. நபிலா சொல்லி காட்டாங்க, உஸைதே, ஏன் அப்பா குர்ஆன் ஓத நிப்பாட்டினீங்க? அது யாரும் இல்லை, உங்களோட குர்ஆனுடைய ஓசையை கேட்பதற்காக வேண்டி மலக்குமார்கள் வந்தார்கள்.
நீங்க ஓதுவதை நிப்பாட்டாமல் அப்படியே தொடர்ச்சியா ஓதி இருந்தால் நாளை காலை பொழுது அடைஞ்சு அதை மதீனா வாசிகள் பார்த்திருப்பார்களே, மலக்குமார கண்டிருப்பார்களே. ஏனப்பா நீங்க ஓத நிப்பாட்டினீங்க? அன்பாதவர்களே, சஹாபாக்கள் நிலவரத்தை பாருங்க. நாங்க என்ன செய்யறோம்? வீட்டுக்குள்ள போற டைம் ஷைத்தானை கூட்டிட்டு போறோம். வீட்டுக்குள்ள போற டைம்ல சலாமும் இல்ல, வீட்டுக்கு போக வேண்டிய துவாவும் இல்ல. அப்படியே போயிட்டு ஷைத்தானை அனுப்பி விடாமல் நீ வா கொஞ்சம் திண்டுட்டு போ என்று சொல்லி சாப்பாட்டுக்கு உட்கார்ந்து பிஸ்மியும் கிடையாது. அப்படி என்ன செய்யறது? கால்நடைகளை போல தின்றது. தின்னுட்டு அதே போல தூங்க போற டைம்ல அவனை போக விடாமல் நீ அப்படியே ஷைத்தான் என்ன செய், என் வீட்டிலே தூங்கு என்று சொல்லி ஷைத்தானை அரவணைக்கக்கூடிய சமூகம் இருக்கிறாங்களா இல்லையா? அன்பானவர்களே, கொஞ்சம் யோசிக்கணும். குர்ஆன் ஓதப்படவில்லையா? நபி அவங்க சொன்னாங்களா இல்லையா? உங்களோட வீட்டை கபர்ஸ்தானமா ஆக்கி விடாதீங்க. கபூர் எப்படி இருக்கும்? சைலண்டா இருக்கும். கபூர் எப்படி இருக்கும்? தண்டனை அனுபவிச்சு கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட இடமா அவருடைய வீட்டை அமைச்சு கொள்ளாதீங்க. நீங்க என்ன செய்யுங்க? குர்ஆனை ஓதுங்க, பக்ராவை ஓதுங்க. அனைத்து சூறாவும் சிறப்பு வாய்ந்தது. குர்ஆனை ஓதுங்க. பிள்ளைக்கு டியூஷன் போக சொல்லிக் கொடுக்கக்கூடிய பிள்ளைகள், ஏனப்பா குர்ஆன் ஓத வேண்டாம் சொல்றீங்க? குர்ஆன் ஏன் ஓத வேண்டாம் சொல்றீங்க? பிள்ளைக்கு கண்கருத்துமா டியூஷனுக்கு அனுப்புறீங்க? மகரிப் பிறகு இஷாக்கு பிறகு சுபஹுக்கு பிறகு குர்ஆன் ஓத பிள்ளைக்கு இல்லை என்று சொன்னால் அந்த படிப்புக்கு என்னப்பா பெருமதி? அன்பானவர்களே, குர்ஆனின் மகிமை வெறுமனே ஏட்டு சுரக்காய் போல இருக்கக்கூடாது. அமுல்படுத்த வேண்டும். குர்ஆனின் சமூகமாக வாழ வேண்டும். அந்த அமைப்பில் மன்னிக்குரிய பாக்கியதை ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களை தன் நடைமுறை பார்த்து முடித்துக் கொள்கின்றேன். வாஹிதஹு அல்ஹம்துலில்லாஹி பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நீண்ட நேரம் செல்லக்கூடிய ஒரு தலைப்பு இருந்தாலும் சில விடயங்களை ஞாபகம் மூட்டிக் கொள்வது இந்த இடத்துக்கு பொருத்தமா இருக்கும் என்ற அடிப்படையில் ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான், முஃமின் என்பவன் யார் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கிற நேரத்தில் உள்ளங்கள் நடுநடுங்கும், உள்ளங்கள் பயப்படும். அதோடு நிப்பாட்டிக் கொள்ளாமல் அதோட ஈமானும் அதிகரிக்கும். நான் விலகிக் கொள்ளணும், ஈமான் என்பது நிலையான பொருள் கிடையாது சகோதரர்களே. ஈமான் என்பது யஸீத் வ யன்குஸ், அது அதிகரிக்கும் குறையும், ரெண்டும் எங்க கையில தான் இருக்குது. ஈமான் அதிகரிப்பதும் ஈமான் குறைவதும் எங்களுடைய செயல்கள் இருக்குது. எந்த அளவுக்கு அல்லாஹ்வோடு நாங்கள் தொடர்பா இருக்கிறோமோ அப்போது ஈமான் அதிகரிக்கும். குறிப்பாக இந்த தொழுகை, அதே போல குர்ஆனிய விடயங்கள் இப்படி ஈடுபடுற நேரத்தில் உங்களுடைய ஈமான் அதிகரிக்கும். நான் பாவம் செய்யறோமா, தேவலா காட்சியை பார்க்கிறோமா, தேவலா விவகாரத்துக்கு ஈடுபடுறோமா, அப்படிப்பட்ட உள்ளங்களா இருந்து விட்டோம் என்று சொன்னால் ஈமான் குறைஞ்சு கொண்டே போகும். அதிகமான பேரை பார்க்கிறோம் தொழுகையில ஓதப்படுது, அதே போல சில இடங்களில் ஓதப்படுற நேரத்தை அதை அப்படி க்ரோஸ் பண்ணிட்டு போறோம். எத்தனை அல் குர்ஆன் வசனங்களை கேட்கிறோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உள்ளம் எங்க பயந்துச்சு? அதிகமா குர்ஆன் வசனம் கேட்கிறோம். சில நேரங்கள் ரமலானுடைய காலம் அது ஸ்பெஷலா சொல்லணும், ரமலான்ல மாத்திர குர்ஆன் ஓதி படுறது. சில பேர் நினைக்கிறது ரமலான் தான் அல் குர்ஆன் இறங்கப்பட்டுச்சு, எனவே ரமலான் தான் உயிர்ப்பிக்கும் என்ற கருத்தை கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அன்பானவர்களே, அல் குர்ஆன் ரமலானுக்கு மாத்திரம் ஒதுக்கப்பட்ட ஒரு வேதம் கிடையாது. அல் குர்ஆன் எல்லா நேரத்திலும் ஓதப்பட வேண்டும். அந்த அடிப்பு ஓதப்படுற நேரத்தில் இந்த உள்ளம் பயப்படலையா, உள்ளத்தின் பயமும் வரலையா? அன்பான ஈமான்ல கோளாறு இருக்குது. நபியோடைய மிக முக்கியமான ஒரு சுன்னாதான் அல் குர்ஆன் பிறர் ஓத நபி அவங்க கேட்பாங்க. அது மிக முக்கியமான நடைமுறை. கட்டாயம் நீங்க சொல்லுங்க. மனைவிமார் கணவன்மார்கள் சேர்ந்து நாடகம் பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். நாடகம் பார்க்க கணவன் மனைவி என்று சொன்னால் அன்பானவர்களே, மனைவி ஓத கணவன் கேட்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம். மகன் ஓத வாப்பா கேட்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். எத்தனை பெற்றோர்கள் இந்த பாக்கியத்தை அனுபவிச்சிருக்கிறீங்க? இந்த நொடியில கேளுங்க, என்ற மகன் ஓதுறான், நான் குர்ஆனை கேட்கிறேன். என்ற மனைவி ஓதுறாள், நான் காதல கேட்கிறேன். அன்பானவர்களே, சேர்ந்து நாடகம் பார்க்கக்கூடிய சமூகம் மாறிக்குது.
நபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமான ஒரு சுன்னா, ஒரு சஹாபியை ஓத வைத்து நபி அவங்க கேட்பாங்க. அது மிக முக்கியமான ஒரு சஹாபி தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எந்த அளவுக்குன்னு சொன்னால் அந்த சஹாபிட்ட ஓத சொன்ன நபி அவங்க சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் குர்ஆனை ஓதுங்க. அப்ப சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களோட மேலதான் குர்ஆன் இறங்கிச்சு, உங்களோட மேலதான் குர்ஆன் இறங்கிச்சு, நான் ஏன் ஓதணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து குர்ஆனை ஓதுங்க. குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி பா சொல்ற, ஹஸ்புக யா இப்னு மஸ்ஊத், மஸ்ஊதே அப்படியே நிப்பாட்டுங்க, போதும், இனி ஓதாதீங்க. அப்படியே திரும்பி பார்க்கறாங்க, நபியோடைய கண்களில் கண்ணீர் அப்படி பீரிட்டு ஓடுது, தேமி தேமி அழுகுறாங்க. அந்த வசனத்துடைய தாக்கம், இறை தூதர் தேமி தேமி அழுகிறார். அவர் மேதான் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. அந்த குர்ஆன் ஓதப்படுற நேரத்தில் உள்ளத்துடைய தாக்கம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எத்தனை பேர் மறுமையை பற்றி குர்ஆன் ஓதப்படுது? ஒரு மனிதர் உயிர் கைப்படப்படுற நேரத்தில் கல்லா இதா பலகத்தி தராக்கி சூரத்து, அதாவது லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வரக்கூடிய அந்த சூரா வரக்கூடிய அந்த மரணத்துடைய தருவாய் எத்தனை பேர் ஓதி காண்பிக்கப்படுது? அன்பானவர்களே, குர்ஆனை பேட்டி பார்க்கிறோமா? குர்ஆன் ஓதி பார்க்கிறோமா? ஓதி பார்த்தாதான், குர்ஆனை பிரட்டி பார்த்தாதான், குர்ஆனோட தொடர்பா இருந்தாதான், சின்ன வசனமா இருந்தாலும் கண்ணீர் வடியும். ஏத்த இமாம்கள் சொல்லுவாங்க, நீங்க பொய்க்காவது அழுங்க, நீங்க பொய்க்காவது அழுக, அழுகி எடுத்தாவது அழுங்க. அழுகுவது குர்ஆனுடைய மிக முக்கியமான அதப், அது தக்குவாவை அதிகரிக்கும். வெறுமனே குர்ஆன் மரணம் மாத்திரம் முக்கியம் கிடையாது. குர்ஆன் மரணம் எனும் மிகப்பெரிய ஒரு பகுதி. அதை மறந்தால் தண்டனை. அதே போல குர்ஆனை படிச்சுட்டு அமல் செய்யவில்லை என்று சொன்னாலும் தண்டனை. அன்பான ஈமானியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு தண்டனை இருக்குன்னு சொன்னால், குர்ஆனுக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பு இல்லை என்று சொன்னால் தண்டனை எப்படி இருக்கும்? கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அன்பான ஈமானியவர்களே, நபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் கேட்ட கவலைப்பட்ட ஒரு விடயம்தான், என்னுடைய சமூகம் குர்ஆனை அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு என்று அல்லாஹ்விட்ட முறைப்பாடு செஞ்ச ஒரு விஷயம் ஒன்று இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் நாங்கள் இருக்கக்கூடாது. குர்ஆனை அரவணைக்கப்படக்கூடிய, குர்ஆனை நெருங்கக்கூடிய, குர்ஆனை அமல் செய்யக்கூடிய சமூகமாக நானும் இருக்க என்று பார்த்து முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிரு ஜமீல் முஸ்லிமீன.